ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பஞ்சு மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பஞ்சு மிட்டாய் எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பஞ்சு மிட்டாய் நல்லாவும் வந்திருந்தது. ஸோ இந்த மெத்தடை நான் உங்களோடய ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். வாங்க எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸோட கேன் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நான் அடிப்பகுதியில் கட் பண்ணியிருக்கேன். சைடில் இந்த மாதிரி ஆணியை வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதை சுற்றியுமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக நான் ஒரு லென்த்தியான போல்டன் நட்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த கேனோட அடியில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன். இப்போது இந்த போல்டன் நட்டை இதில் போட்டு டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதை நம்ம ஒரு ட்ரில்லரில் ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பஞ்சு மிட்டாய் செய்கிறதுக்கு மிஷின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிக்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நம்ம சர்க்கரை கரையிற அளவுக்கு சேர்த்தா போதும். இதை இந்த மாதிரி நல்லா திக்காக கிளறிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பதம் தப்பிடுச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பஞ்சு மிட்டாய் வராது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். இப்போது இதில் நான் 2 சொட்டு அளவுக்கு பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண பாகை இந்த கேனில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த மிஷினை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பாருங்கள் பஞ்சு மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டிலேயே பஞ்சு மிட்டாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. 1500 ரேஞ்ச் கிட்ட வரும். நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.